நேயர்களுக்கு வணக்கம். இது இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் காலை 8 மணி வரை எமது ஒலிபரப்பினை மத்தியிலே 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் செவிமெடுக்கலாம். முகநூலில் நேரலையாகவும் கேட்கலாம். முகநூல் முகவரி www.facebook.com/slbccir. வாட்ஸ்அப் மூலமும் உங்கள் பதிவுகளை பதிவு செய்யலாம். வாட்ஸ்அப் இலக்கம் 0094772102 0094772102 இன்று 2022 ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றும் ஒரு புனித பொழுது புலர்ந்துள்ளது. புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நற்பொழுதாக அமைய வேண்டும் என வாழ்த்தி நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். மடை திறந்த தேனோடை, கடல் கடந்து காற்றில் கலை வடித்த புதுமைகள், சிலையாய் நிலையாய் இதயத்தில் ஒன்றும் இலங்கை வானொலி. உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தமிழ்நாதம்
அந்த பாடல் நீ திரைப்படத்தில் பி சுசிலா பாடியது. தேமதுரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். கேட்டது தமிழ்நாதம். காற்றில் தமிழ் முழக்கம். தமிழின் முழக்கம். எதிர்பார்ப்பிலுச்சம். காற்றில் தமிழ் முழக்கம். கவிச்சுவை இனி தினம் இது எங்கள் பேசட்டும். நேரம் இப்போது 7:07. இது கொழும்பு சர்வதேச வானொலி. இப்பொழுது முதல் 7:45 வரை இதையும் பேசட்டும் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்து கொள்வோம். பாடல் ஆரம்பமாவதற்கு முன் இன்றைய இதயம் பேசட்டும் நிகழ்ச்சியில் தொடர்பு கொள்ளும் நேர்கள் நம்மோடு பேச வேண்டிய ஒரு தலைப்பை நாம் தருகின்றோம். சற்று கடினமான தலைப்பு தான், எனினும் சுவாரஸ்யமாக பேசக்கூடிய ஒரு தலைப்பு அது. அதாவது கடன் பற்றி பேசுவோம். காலை வேளையில் என்ன கடன் பற்றி பேசுவதா என நீங்கள் அங்கலாய்ப்பது எமக்கு கேட்கிறது. எனினும் கடன் என்று சொல்லும் போது பணத்தை பெறும் கடன் மட்டுமல்ல, நன்றி கடன், அன்பு கடன், சொந்த கடன், இப்படி கடன்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த கடன் பற்றி எம்முடன் சுவாரஸ்யமாக உரையாடுங்கள். பணம் ஒரு பெரும் கடன் தான். அதை தவிர்த்து ஏனைய கடன்கள் பற்றி எம்முடன் சுவாரஸ்யமாக உரையாடினால் நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்கும். புதிய நேர்களை எதிர்பார்க்கின்றோம். எனவே நிகழ்ச்சிக்கு புத்துயிர் அளிக்க புதிய நேர்கள் இந்நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
அதற்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். வருஷம் 16 திரைப்படத்தில் KJ ஜேசுதாஸ் பாடியதை கேட்டீர்கள். நேரம் இப்போது 7:12. ஆமாம், முகநூல் மூலம் இணைந்த சில நேர்களை இப்போது பார்ப்போம். RK ராமலிங்கம் இணைந்திருக்கின்றார். இனிய இலங்கை வானொலிக்கு அன்பு அறிவிப்பாளருக்கும் உதவியாளர் இருவருக்கும் காலை வணக்கம் என கூறியிருக்கின்றார். அயன் குறிஞ்சிப்பாடியிலிருந்து மற்றும் ஒரு நேயர் இனிமையான காலை வணக்கம் சென்னையிலிருந்து மண்லிமாறன். மற்றும் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம் தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமை செய்தால் தோல்வி. புரியவில்லை இவர் கூறியது. மற்றும் ஒரு நேயர் சண்முகம் தனலட்சுமி அரவிந்த் பிறந்த நாள் கொண்டாடுகிறார். இவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி இவர் கேட்டிருக்கின்றார். ஆமாம், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மற்றும் பெங்களூர் குப்பநத்தம் ராம் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். இவரோடு விருதுநகர் முருகேச பாண்டியன் பூங்கொடி மற்றும் தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் திருவடி ராயபுரம் விநாயகம் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் என கூறியிருக்கின்றார். இப்படி கூறிவிட்டு ஒரு நேயர் இப்போது இணைப்பில் இருக்கின்றார். யார் என்று பார்ப்போம். வலிமையான நேரா புதிய நேரா என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். வளமையான நேரையா, கோச்சுக்காதீங்க, இணைப்பு கிடைச்சது. உங்களுக்கே புரிந்து விட்டது. கூறுங்கள், பரவாயில்லை. அருமையான தகவல் சொல்லணும். நான் வந்து ஆர்வத்தினாலதான் வருவேன். நேர்கள் வந்து அப்படியெல்லாம் இன்சிங்கலாம் வரவில்லை. நிச்சயமாக, ஏன்னா பல நேர்கள் அழைப்பு அருமையா இருக்கு, அதை ஒட்டி பேசலாம் தான் வந்தேன். ஆமாம், பரவாயில்லை. ஏன்னா பல எவது குறையல்ல, பல நேர்களின் குறை. புதிய நேர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். ஒரே நேர்கள் திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டும் வந்தால், அதாவது கூறுவார்கள், அதாவது ஒரு உங்கள் ஆர்வம் உங்களுக்கு புரிகிறது. ஆனால் கூறுவார்கள், நித்தம் போனால் முத்தம் செலிக்கும். அதாவது விளங்கும் அந்த பழமொழி. அதுபோல் ஒரே நேர்கள் வரும்போது நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமும் கொண்டுவிடும். பரவாயில்லை, இன்று கூறுங்கள். நாம் கொடுத்த தலைப்புக்கு ஏற்றபடி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? ஆமையா, வல்லுவனோட குரல் ஒண்ணு சொல்லிடுறேன். தூதுங்கிற தலைப்புல கடனறிந்து காலம் கருதி இடனறிந்து எண்ணி உரைப்பான் தலை. கடமை காலம் இடம் இடத்தை பார்த்து சிந்தித்து உரைப்பதை சிறந்த தூதன்யா. விளக்கம். ஆமையா, அப்ப கடன் சொல்லி கடன் வந்து இப்ப நம்ம வந்து யார்கிட்ட பணம் வாங்கினாலும் கடன் சொல்றோம். அது கடன் சொல்ல நெகட்டிவானதுயா. அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம், நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க, அதாவது உதவியை நம்ம நல்ல மாதிரி திருப்பி கொடுக்கணும். அதை செய்யணும்னு நினைச்சாலே நமக்கு மன உளைச்சல் வராது. ஆமாம், அதாவது கடன் என்று சொல்லும் போது அதை சிலர் ஒரு வேறு விதமாக பார்க்கிறார்கள். அதாவது கடன் என்பது வங்கிகள் கூட கடனை அளித்து ஒரு குடிமகனை ஊக்குவிக்கிறது. அதாவது சொந்த தொழில் உதவி. ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் போகும்போதுதான் அங்கு சிக்கல் ஏற்படுகிறது. பரவாயில்லை, இணைந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி நன்றி. இப்போது மற்றும் ஒரு நேர் இணைப்பில் இருக்கின்ற, அதுக்கு முன் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொண்ட சில நேர்கள், என்றென்றும் அன்புடன் தமிழ்நாடு நெல்லை மீனாட்சிபுரம் கணபதி, சுட்டி கணபதி, சேலம் ஆத்தூர் விஜயராம் ஏ கண்ணன், குடந்தை ராஜகோபால், இவர்களோடு ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார். அவரும் வளமையான நேயர் என்றுதான் நினைக்கின்றேன். ஹலோ, வணக்கம் ஐயா. இனிய காலை வணக்கம், உற்சாகமான காலை வணக்கம். நமது தாய் பண்பலை இலங்கை வானொலிக்கு செம்மாண்டப்பட்டியிலிருந்து காசி விஸ்வநாதன். விஸ்வநாதன், கூறுங்கள். நாம் கொடுத்த தலைப்பு உங்களுக்கு கேட்டதா? ஐயா, நான் கேட்டேன். இணைப்புல இருந்ததுனால சரியா கேட்க முடியல. இன்னொரு முறை சொல்ல முடியுங்களா ஐயா? ஆமாம், அதாவது கடன் பற்றி நாம் கேட்டிருந்தோம். அதாவது கடன், இந்த கடன் அது வங்கிகள் வழங்குவதொன்று, இப்படி அந்த கடன் வேறே, நன்றி கடன் வேறே, அன்பு கடன், சொந்த கடன், இப்படி பல கடன்கள் இருக்கின்றது. இந்த கடன்களை பற்றி நான் பேசும்படி கேட்டிருந்தோம். காலை வேளை சிலருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம் கடன் என்று சொல்லுவது. இல்ல அதாவது உண்மையான வார்த்தை தான். அந்த கடன் வந்து நாம வந்து நம்ம நிறைய பேத்துக்கு கடன் பட்டிருக்கிறோம். உள்ளன் போட வந்து அவங்க கிட்ட நம்ம நிறைய உதவி செஞ்சிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம திருப்பி நாம செய்யக்கூடிய முடியாத ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனா இருக்கும்போது வந்து அதை செய்யணுங்கிற எண்ணங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்குமா வரணும்.
ஆமாம். இருக்குது, பணம் இருக்கு இல்ல அப்படிங்கிற பட்சம் அது வேற. ஆனா இருக்கும்போது வந்து அதை வந்து முழுமையா வந்து அவங்களுக்கு நாம அந்த உதவியை நாம நேரடியா போய் நாம செய்யணும். அப்பதான் நாம வந்து அது அவங்க செய்யறதுக்கு நாம வந்து ஒரு பரிகாரம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயமாக. இணைந்து கொண்டமைக்காக நன்றி. மற்றும் நேர்கள் வாட்ஸ்அப்பில் இணைந்து கொண்ட நேர்களை பார்ப்போம். இலங்கை கொழும்பு சர்வதேச வானொலிக்கு எமது வாழ்த்துக்கள். தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன் மற்றும் திருப்பூர் PR மோகனசுந்தரம், மதுரை சந்தான கிருஷ்ணன் இவர்களும் வாட்ஸ்அப் மூலம் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் சின்ன மணலி முருகேசன், மதுரை மேலூர் பாண்டிதுரை இவர்களோடு ஒரு நேயர் இணைந்திருக்கின்றார். யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம். மற்றும் முகநூல் வாயிலாக இணைந்த நேர்களை பார்த்துக் கொள்வோம். கொருக்காத்தூர் KK ஞானமுருகன், வரலட்சுமி லோகேஸ்வரன், புவனேஷ், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன் மற்றும் தமிழ்நாடு தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டம் திருவடி ராயபுரம் விநாயகம். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் எனவும் கூறியிருக்கின்றார். இவர்களுக்காக நாம் அடுத்து தரும் பாடலை சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. ஜீவன் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. நாற்புறமும் அலைகள் அடிக்க நீ ஒரு தீவென தனித்திருக்க. பூமிக்கு ஒரு வாரம் என்று எண்ணி இருந்தேன், முடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன், தொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. ஜீவன் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. ராசி இல்லை இவள் என பல தூற்றிய போது, ராப்பகலாய் எழும் துயில் உனை வாட்டிய போது, போதும் போதும் வாழ்க்கை என்று ஏழை மாது என்னும் போது நானும் அழைக்கிறேன். ஒரு வாரம் என்று எண்ணி இருந்தேன், முடிக்க யாரும் இன்றி கண்ணி இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன், தொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. வாழுவரை நிழல் என உடன் நான் வருவேனே. ஏழு
பிறப்பும் உயிர் துணை உனை நான் பிரியேனே. இசையறியாத நானே இங்கு தினசரி வாடினேனே. இந்த பறவையின் வீடன் நாங்கள், உந்தன் மனமெனும் வீடுதானே. நீண்ட காலம் நேர்ந்த சோகம் நீங்கி போக நானும் தீண்ட யோகம் விளங்கிட. ஒரு வாரம் என்று எண்ணில் இருந்தேன், முடிக்க யாரும் இன்றி கண்ணில் இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன். தொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. நாற்புறமும் அலைகள் அடிக்க நீ ஒரு தீவென தனித்திருக்க. பூமிக்கு ஒரு வாரம் என்று எண்ணில் இருந்தேன், முடிக்க யாரும் இன்றி கண்ணில் இருந்தேன். சொந்தமின்றி பந்தமின்றி நானும் இருந்தேன். தொட்டு ஒன்று தொட்டு வைத்து பூவை அடைந்தேன். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தெய்வம் என்பதே எனக்கு நீ அல்லவா வேறு இல்லையே. இந்த பாடல் உடன்பிறப்பு திரைப்படத்தில் இடம்பெற்றது. நேரம் இப்போது 7:23. இதயம் பேசட்டும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்கின்றார். யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம். இனியவருக்கு தமிழ்நாட்டில் திருநெல்வேலியிலிருந்து சிந்து ஒன்றை சிந்து கண்ணன் பேசுற நலமா இருக்குல்ல ஐயா? சிந்து கண்ணன் உங்கள் பேர்? ஆமா, ஏற்கனவே நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் பேசுறேன். ரொம்ப நாள் ஆகிவிட்ட. சரி, பேசுங்கள். நாம் கொடுத்த தலைப்பு கேட்டீர்களா? அதாவது நம்ம பட்ட கடன் வந்து தாய் கடன். அவங்க வந்து நம்மள 10 மாதம் சுமந்து பெற்றிருக்காங்கல்ல, அது ஒரு நன்றி கடன். தாய்மை ஒரு நன்றி கடன். நம்மள வந்து இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு அந்த தாய்மை தான் ஒரு கடன் இருக்கு. அதாவது நமக்கு அடைக்க முடியாத ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு கடனியா. எனக்காக அந்த மன்னன் படத்துல இருந்து அம்மா என்ற அழைக்காத அந்த பாட்டை போடுங்க. இயன்ற அளவு அந்த பாடலை ஒலிபரப்ப நாம் முயல்கிறோம். அதனை விட ஒரு சிறந்த பாடல் உங்களுக்கு இப்போது வரும். இணைந்து கொண்டமைக்காக நன்றி. மற்றும் சில நேர்கள் முகநூல் வாயிலாக இணைந்த நேர்களை பார்ப்போம். கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு நிலையத்தாருக்கும் அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். மதுரை மாவட்டம் கிண்ணிமங்கலத்திலிருந்து மனோஜ் மற்றும் மயிலாப்பூர் பட்டாபி, தமிழ்நாடு ஈரோடு சத்தியமூர்த்தி மற்றும் இனிய காலை வணக்கம் பிரகாஷ் அனுப்பியிருக்கின்றார். முகவரி குறிப்பிடவில்லை. மயிலாடுதுறை மாவட்டம் தில்லையடி சிவக்குமார் மற்றும் சந்துரு அருள் ஜோதி இணைந்திருக்கின்றார். இவர்களோடு வாட்ஸ்அப்பில் இணைந்து கொண்ட நேர்கள் சிலரை பார்ப்போம். தமிழ்நாடு சேலம் மாவட்டம் ஜெயக்குமார் இவரும் இணைந்திருக்கின்றார். இவர்களோடு அழைப்பில் யார் இருக்கிறார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நான் தமிழகம் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன். நல்லா இருக்கீங்களா? ஆமாம், நன்றாக இருக்கின்றோம். நீங்களும் அடிக்கடி ஒரு வாரம் ஆச்சு 7 நாட்கள் ஆகிவிட்டது. அதிக நாட்கள் பரவாயில்லை, கூறுங்கள். அதாவது கடன் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் ஆமா சார். அதாவது இன்றைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா உறவுகளும் நட்புகளும் வந்து நம்மளை விட்டு விலகி போறாங்கன்னா அதுக்கு மெயின் காரணமே பணம் தான். ஆமாம், உறவுகள் விஷயத்துல பண விஷயத்துல நம்ம கரெக்டா இருந்தோம்னா நிச்சயமா உறவுகளையும் நட்புகளையும் நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஆமாம். நீங்கள் கடன் என்று சொல்லும் போது பணத்தை மட்டும் தான் பார்க்கிறீர்கள். அன்பு கடன், நன்றி கடன், இப்படி நிறைய இருக்கு. லாஸ்ட் நேர் கூட சொன்னாரு பெத்த கடன். அதாவது பெற்றோர்களுக்கு நிச்சயமா வந்து அந்த பட்ட கடனை நம்ம கடைசி காலத்துல நிச்சயமா அவங்களை வந்து வச்சு காப்பாத்துறதே ஒரு பெரிய நன்றி கடன். ஆமாம். அதாவது உங்கள் ஊர், அதாவது தமிழ்நாட்டில் மொய் விருந்துகள் இடம்பெறுவது உண்டு. என்ன இந்த மொய் விருந்து? அந்த மொய் விருந்து ஒரு பெரிய கடன். என்ன? ஆமா, மொய் விருந்துக்கு பங்களிப்பு செய்தவர்கள் சில உறவினர்கள் நோட்டு போட்டு குறிச்சு வச்சுக்குவாங்க. ஆமாம். இந்த ஆமா, இப்ப உள்ள காலகட்டங்கள்ல அவங்க செஞ்சிருப்பாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு செஞ்சிருப்பாங்க. ஒரு 500 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. இப்ப அதே நம்ம போய் செய்ய முடியாது. அதை விட மேலதான் செஞ்சாகணும். ஆமாம். அதாவது மொய் விருந்து ஒரு பணம் சேகரித்தாலும் அந்த அதில் பங்களிப்பு செய்த அனைவருக்கும் நாம் அதை மீண்டும் செலுத்த வேண்டும். அது ஒரு பெரிய கடன் சுமை. என்ன?
ஆமாயா ஆமாயா. ஆமாம். சரி, அதான் சில வீடுகள்ல போட்டுறாங்க பத்திரிகையிலேயே வந்து அன்பளிப்பை தவிர்க்கவும் அப்படின்னு எழுதிடுறாங்க. ஆமாம், அது ஒரு நல்ல விஷயம். இப்போது பல திருமண அழைப்பிதழ்கள் கூட அன்பளிப்புகளை தவிர்க்கவும் என்று போட்டு விடுவார்கள். இது கடனை தவிர்ப்பதற்கு ஒரு சிறந்த வழி. சரி, இணைந்து கொண்டமைக்காக நன்றி. நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடைப்பட்ட கடன் எதுவும் இல்லை, 1000 இருந்து செல்வம் 1000 இருந்து. நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடைப்பட்ட கடன் எதுவும் இல்லை, 1000 இருந்து செல்வம் 1000 இருந்து. கடன் தாயிடத்தில் பாக்கி இருக்கு, என்னை வளர்த்த கடன் தகப்பனிடம் வளர்ந்து கிடக்கு. பெற்ற கடன் தாயிடத்தில் பாக்கி இருக்கு, என்னை வளர்த்த கடன் தகப்பனிடம் வளர்ந்து கிடக்கு. கல்வி கற்ற கடன் இதில் மற்ற கடன் அடைக்கும் என்ன அமைதி இருக்கு. நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடைப்பட்ட கடன் எதுவும் இல்லை, 1000 இருந்து செல்வம் 1000 இருந்து. என் கைப்பிடித்திவை வந்தாள், வந்த கடன் தீர்த்தேனோ, என் காவலுக்கு இவை நின்றாள், நின்ற கடன் தீர்த்தேனோ. என் கைப்பிடித்திவை வந்தாள், வந்த கடன் என் காவலுக்கு இவை நின்றாள், நின்ற கடன் தீர்த்தேனோ. என் தேவைகள் இவை தந்தாள், வந்த கடன் தீர்ப்பேனோ. பல சேவைகள் இவை செய்தாள், செய்த கடன் தீர்ப்பேன். நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடைப்பட்ட கடன் எதுவும் இல்லை, 1000 இருந்து செல்வம் 1000 இருந்து. என் தாய் போல் பிழை பொறுத்தாள், அந்த கடன் தீர்த்தேனோ. ஒன்றும் தெரியாதிவள் நடித்தாள், அந்த கடன் தீர்த்தேனோ. என் தாய் போல் பிழை பொறுத்தாள், அந்த கடன் தீர்த்தேனோ. ஒன்றும் தெரியாதிவள் நடித்தாள், அந்த கடன் தீர்த்தேனோ. எந்த கடனிலும் மிக பெரிது நல்ல மனைவியின் சேவை, அதை அடைத்திட எண்ணும் போது பல பிறவிகள் தேவை. நான் பட்ட கடன் எத்தனையோ பூமியில் பிறந்து அடைப்பட்ட கடன் எதுவும் இல்லை, 1000 இருந்து செல்வம் 1000 இருந்து.
அத்தனை கடன்களையும் அழகாக எடுத்து எம்பிய அந்த பாடல் விஸ்வரூபம் திரைப்படத்தில் TM சுந்தரராஜன் பாடியது. காற்றலையில் தமிழ் முழக்கம் தமிழின் முழக்கம். எதிர்பார்ப்பில் உச்சம். காற்றலையில் தமிழ் முழக்கம் கவிச்சுவை இனி தினமும் நேரம் 7:32. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பினை. அபூர்வ ராகங்கள். ஆமாம், பிரதி வெள்ளிதோறும் இடம்பெறும் அபூர்வ ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றும் ஒரு பாடல் இடம்பெற இருக்கின்றது. என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்தில் சிவாங்கி கிருஷ்ணகுமார் பாடிய ஒரு பாடல். இசையமைத்தோர் விவேக் மெர்வின், பாடலை இயற்றியவர் பிரகாஷ் பிரான்சிஸ்.
கேட்ட அந்த பாடல் என்ன சொல்ல போகிறாய் திரைப்படத்தில் சிவாங்கி கிருஷ்ணகுமார் பாடியது. இசையமைத்தோர் விவேக் மர்வின், பாடல் வரிகள் பிரகாஷ் பிரான்சிஸ். மடை திறந்த தேனோடை கடல் கடந்து காற்றில் கலை வடித்த புதுமைகள் சிலையாய் நிலையாய் இதயத்தில் ஒன்றும் இலங்கை வாங்கி இதயங்கள் பேசட்டும். நேரம் இப்போது 7:37. இதயம் பேசட்டும் நிகழ்ச்சி தொடர்கிறது. முகநூல் வாயிலாக இணைந்த நேர்களை பார்ப்போம். தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் அருள்ஜோதி செல்வம், அருள்ஜோதி சந்துரு, தேன்மொழி, மதிவதனி, அகல்யா, நாங்கள் அனைவரும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மற்றும் ராம் ரவி, அருசலம் குமார் மற்றும் சென்னையிலிருந்து ராகேஷ் மற்றும் மீனாட்சி விஸ்வலிங்கம் இனிய காலை வணக்கம் என பதிவிட்டிருக்கின்றார். இவர்களோடு சந்துரு அருள் ஜோதி, நான் பட்ட கடன் பாடல் அருமை என வாழ்த்தியிருக்கின்றார். இவர்களோடு பாடல்களின் ஒலித்தரம் மிக நன்று என்று குறிப்பிட்டிருக்கின்றார் காசி விஸ்வநாதன், செம்மனம்பட்டியில் இருந்து. இவர்களோடு ஒரு நேயர் இப்போது இணைப்பில் இருக்கின்றார். யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா. கவிதா, கூறுங்கள். காலை வணக்கம் உங்களுக்கு. நாம் கொடுத்த வணக்கம். கடன். ஆமாம், நீங்கள் கடன் பட்டது உண்டா? எனக்கு நாங்க நண்பர்களுக்கு கடன் பட்டு இருக்கிறேன். ஏன்னா எனக்கு சமீபத்துல ஒரு விபத்தாச்சுங்க ஐயா. அந்த விபத்துக்கு நண்பர்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சாங்க, பணம் உதவி. அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி கடன். ஆமாம், அந்த நன்றியை நீங்கள் மீண்டும் செலுத்த வேண்டும் என்ன அவர்களுக்கு கடனாக? ஆமாங்க, செலுத்துவேங்க ஐயா, கண்டிப்பாக. சரி சரி, இணைந்து கொண்டமைக்காக நன்றி. மற்றும் வாட்ஸ்அப் மூலம் இணைந்து கொண்ட நேர்கள் வேலூர் மாவட்டம் தார்பள்ளி கிராமம் முத்து தமிழ்ச்செல்வி, பூவரசன், காவியா, பொன்னிச்சாமி, லட்சுமி, வேலூர் மாவட்டம் தார்பள்ளி கிராமம். இவர்களோடு மற்றொரு நேர் இணைந்திருக்கின்றார். யார் என்று பார்ப்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். கும்பகோணம் தென்னரசு சார். தென்னரசு கும்பகோணத்தில் இருந்து கூறுங்கள். காலை வணக்கம். ஒண்ணும் இல்ல சார், ஒரு சின்ன ஆலோசனை சார். கூறுங்க. திருக்குறளை பத்தி ஒரு திருக்குறளை சொல்லி அதனோட விளக்கத்தை ஒவ்வொரு நாளும் சொன்னா நல்லா இருக்கும். இல்ல ஒரு தலைப்புக்கு தகுந்தாப்புல சில செய்திகளை சொன்னா நல்லா இருக்கும் சார். ஆமாம், முடிந்தவரை அதை நான் சேர்த்துக்கொள்ள முயற்சிப்போம். உங்கள் ஆலோசனைக்கு நன்றி. வேறு என்ன கூற போகிறீர்கள்? நல்ல தலைப்புல ஒரு இன்றைய தலைப்புக்கு தகுந்தாலும் ஒரு பாடலை போடணும் சார். இது நம்ம நேயர்களுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் சார். நன்றி சார். நன்றி இணைந்து கொண்டமைக்காக. நான் கொடுத்த தலைப்போடு பொருத்தமான ஒரு பாடலை நாம் ஒளிபரப்பினோம், நீங்கள் கேட்கவில்லை போல தெரிகிறது. விஸ்வரூபம் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். சரி, தொடர்ந்து ஒரு பாடல் இப்போது வருகிறது, கேட்போம். விழிகள் ரெண்டு
இலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ மாமர இலை மேலே மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது நான் தூங்கவோ ராத்திரி பகலாக ஒரு போதும் விலகாமல் ராஜனை கையேந்தி தாளாட்டவோ நாளும் நாளும் ராகம் தாளம் சேரும் நேரம் தீரும் பாரம் தூங்காத விழிகள் ரெண்டு உன்னை தேடும் நெஞ்சம் ஒன்று செம்பூ மஞ்சம் விரித்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீளாது தூங்காத விழிகள் ரெண்டு உன்னை தேடும் நெஞ்சம் ஒன்று ஆலிலை சிவப்பாக அங்கமும் நெருப்பாக நூலிடை கொதிப்பேறும் நிலை என்னவோ ஆதியும் புரியாமல் அந்தமும் தெரியாமல் காதலில் அரங்கேறும் கதையல்லவோ மாதுளம் கனியாட மலராட கொடியாட மாருதம் உறவாடும் கலை என்னவோ வாலிபம் தடுமாற ஒரு போதை தலைக்கேற வார்த்தையில் விளங்காத சுவையல்லவோ மேலும் மேலும் மோகம் கூடும் தேகம் யாவும் கீதம் பாடும் ஆ ஆ, தூங்காத விழிகள் ரெண்டு உன்னை தேடும் நெஞ்சம் ஒன்று செம்பூ மஞ்சம் இழுத்தாலும் பன்னீரை தெளித்தாலும் ஆனந்தம் எனக்கேது அன்பே நீளாது தூங்காத விழிகள் கண்டு உன் துணை தேடும் நெஞ்சம் ஒன்று இதயங்கள் பேசட்டும். நேரம் இப்போது 7:45. இது இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. காற்றில் தமிழ் முழக்கம். இது தமிழின் முழக்கம். எதிர்பார்ப்பில் உச்சம். காற்றில் தமிழ் முழக்கம். கவிச்சுவை இனி தினம் தரும். இன்றைய நேர் ஆர்.கே. ராமலிங்கம், இலக்கம் 9, ரெட்டி வீதி, அயன் குறிஞ்சிப்பாடி, கடலூர் மாவட்டம், தமிழ்நாட்டிலிருந்து. ஆர்.கே. ராமலிங்கம், இலக்கம் 9, ரெட்டி வீதி, அயன் குறிஞ்சிப்பாடி, கடலூர் மாவட்டம், தமிழ்நாட்டிலிருந்து. இன்றைய நேர் ராமலிங்கம் அனுப்பிய பிரதி நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இவர் தன்னை பற்றி இப்படி அறிமுகம் செய்திருக்கின்றார். நான் 40 வருட கால இலங்கை வானொலியின் அபிமான நேயர். எனது மனைவி தமிழ்ச்செல்வியும் அபிமான நேயர்தான். விவசாயம் செய்து வருகின்றேன். நானும் என் மனைவியும் 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ளோம். 2 பெண் பிள்ளைகள். மூத்த மகள் பிரியதர்ஷினி முதுகலை பட்டமும், இளைய மகள் பிரியங்கா முதுகலை பட்டமும் பெற்று உத்தியோகம் பார்க்கின்றார்கள். இன்று
இன்றைய நேர நிகழ்ச்சிக்காக பிரதி ஒன்றினை தங்களின் மேலான பார்வைக்கு அனுப்பியுள்ளேன். எழுத்துப்பிழை இலக்கண பிழைகள் பொறுத்து அருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என கூறி பிரதி தரமாக இருந்தால் ஒலிபரப்ப வேண்டுகிறேன் என தாழ்மையுடன் கேட்டிருக்கின்றார் இந்த நேயர் RK ராமலிங்கம். இப்படி தன்னை அறிமுகம் செய்துவிட்டு இவர் தெரிவு செய்திருக்கும் பாடல்களில் ஒரு பாடலுக்கு இப்படி எழுதியிருக்கின்றார். காதல் பயப்பட்ட காதலர்கள் இருவர் கற்பனை வானில் சிறகடித்து பறக்கின்றனர். காதல் பறவைகள் இரண்டும் கூடி கழித்திட கூட்டுக்குள் செல்கின்றன. அங்கே நாணத்தால் காதலி முகம் சிவக்க காதலன் அவள் கரம் பிடித்து இப்படி பாடுகிறான். நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாணமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நானுமோ நானுமோ நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாணமோ தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது. தோட்டத்து பூவினில் இல்லாதது ஒரு ஏட்டிலும் பாட்டிலும் சொல்லாதது. ஆடையில் ஆடுது வாடையில் வாடுது ஆனந்த வெள்ளத்தில் நீராடுது அது எது அது காலங்கள் மாறினும் மாறாதது. ஆடவர் கைகளில் காணாதது அது காலங்கள் மாறினும் மாறாதது. காதலன் பெண்ணிடம் தேடுவது காதலி கண்களை மூடுவது அது இது. நாணுமோ இன்னும் நாணுமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நாணுமோ நாணுமோ மாலையில் காற்றினில் உண்டாவது அது மஞ்சத்திலே மலர் செண்டாவது. மாலையில் காற்றினில் உண்டாவது அது மஞ்சத்திலே மலர் செண்டாவது. காலையில் நீரினில் ஆடிடும் வேளையில் காதலி எண்ணத்தில் தேனாவது அது எது. உண்டால் மயக்கும் கள்ளாவது அது உண்ணாத நெஞ்சுக்கு முள்ளாவது. உண்டால் மயக்கும் கள்ளாவது அது உண்ணாத நெஞ்சுக்கு முள்ளாவது. நாளுக்கு நாள் மனம் நாடுவது ஞானியின் கண்களும் தேடுவது அது எது. நாணமோ இன்னும் நாணமோ இந்த ஜாடை நாடகம் என்ன அந்த பார்வை கூறுவதென்ன நாணமோ நாணமோ தன்னை நாடும் காதலன் முன்னே திருநாளை தேடிடும் பெண்மை நானுமோ
அந்த பாடல் 1000 ஒருவன் திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜனும் பி சுசிலாவும் பாடியது. இன்றைய நேயர் ஆர்.கே. ராமலிங்கம் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலுக்கு இப்படி சுருக்கமாக எழுதியிருக்கின்றார். காதல் என்பது ஆபத்தான ஆழ்கடல் போன்றது. இதில் குதித்து நீந்தி கழிப்போர் பலர், கரையேற முடியாமல் சிக்கி தவிப்போர் பலர். காதல் வயப்பட்ட ஒரு இளம்பெண் நளினமாக காதல் ரசம் சொட்ட பாடும் இந்த இனிய பாடலை ஒலிக்க விடுங்கள் என கேட்டிருக்கின்றார் இன்றைய நேயர் ஆர்.கே. ராமலிங்கம். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முத்து விரிந்த மலரினிலே கண்டு மோதிட கண்டேனே, மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே. எட்டு மணிக்கு 4 நிமிடங்கள் இருக்கின்றன. இன்றைய நேர் பிரதி மூலம் கலந்து கொள்ளும் நேர் ஆர்.கே. ராமலிங்கம், இலக்கம் 9, ரெட்டி வீதி, அயன்குறிச்சி பாடி, கடலூர் மாவட்டம், தமிழ்நாட்டிலிருந்து. இவர் தெரிவு செய்திருக்கும் 3வது பாடலுக்கு இப்படி எழுதியிருக்கின்றார். இன்பமும் துன்பமும் நிறைந்ததுதான் உலக வாழ்க்கை. இன்பங்கள் எங்கெங்கே கொட்டி கிடக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது இந்த பாடல். இன்பமயமான அந்த பாடல் காற்றில் தவள விடுங்கள் என எழுதியிருக்கின்றார் ஆர்.கே. ராமலிங்கம். உளுத்த மூங்கில் உடல் மேல் மினுக்கு பூச்சி என்ற மொழி என்றும் உண்மையான பேச்சு.
இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே என்று தேடு. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இன்றிருப்போர் நாளை இங்கே இருப்பதென்ன உண்மை, இதை எண்ணிடாமல் சேர்த்து வைத்து காத்து என்ன நன்மை. இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இல்லை என்றால் வாழ்வினிலே உனக்கு ஏது இனிமை. இன்பமெங்கே என்று தேடு. கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினிலே கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாளின் வாய்மொழியே இன்பம், அவள் இதழ் சிந்தும் புன்னகையே அளவில்லாத இன்பம். இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே என்று தேடு. மாடிமனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மாடிமனை கோடி பணம் வாகனம் வீண் ஜம்பம், வாழ்வினிலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மழலை மொழிவாய் அமுதம் வழங்கும் பிள்ளை செல்வம், உன்னார் மீது உதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம். இன்பமெங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இன்பமெங்கே என்று தேடு. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நேர். இன்றைய நேராக பெருமை மூலம் கலந்து கொண்டவர் RK ராமலிங்கம், இலக்கம் 9, ரெட்டி வீதி, அயன்குறிச்சிப்பாடி, கடலூர் மாவட்டம், தமிழ்நாட்டிலிருந்து. நேரம் இப்போது 8 மணி. இது இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பு. இத்துடன் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த ஒலிபரப்பு வழமை போல் நாளை காலை 7 மணிக்கு மத்தியிலே 873 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். மீண்டும் சந்திப்புமா நேர்களே. அதுவரை புலர்ந்த இன்றைய புனித பொழுது நட்பொழுதாக அமைய வேண்டும் என வாழ்த்தி ஒலிபரப்பில் ஒத்துழைப்பு நல்கிய நண்பன் சின்னாவுடன் விடைபெறுவது R. சந்திரமோகன். வணக்கம் நேர்களே.